சாரி, நான் தப்பான ரூமுக்கு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். இது உங்க ரூம் தான். அப்போ நீங்க தப்பான ரூமுக்கு வந்திருக்கீங்களா? இல்ல, உங்க ரூம் தெரிஞ்சுக்கிட்டு சரியா தான் வந்திருக்கேன். உங்களுக்கு என்ன வேணும்? என்ன சிரிப்புது? வெக்கமா விஷமமா? எனக்கு ஒண்ணும் புரியலையே. என்ன வேணும் சொல்லு. இந்த ட்ரெஸ் வேணுமா? கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ண, அவுத்து கொடுத்துறேன். வேற என்ன வேணும்? நீ ரசிகையா? ஆட்டோகிராஃப் வேணுமா? சரி, நோட் புக் எடு. அது கொண்டு வரலையா? அப்புறம் எப்படி? என் இதயத்துல கையெழுத்து போடக்கூடாதா? இங்க அங்கெல்லாம் பேனா எழுதாது. எப்படி உங்க கையெழுத்து வேணுமே? கை நாட்டு போடட்டுமா? போதுமா? சந்துரு, என்ன இன்னொரு கண்ணத்துலி வேணுமா? நான் உங்க கையில கிட்டார் ஆகணும். நான் உங்க கையில கிட்டார் ஆகணும். நான் போய் ஆர்கெஸ்ட்ரா கூட்டிட்டு வந்துருக்கேன். இங்கதான்டா இருந்தா. சட்ட மேல ஆட்டோகிராஃப் போட சொன்னா, கணத்து மேல கையெழுத்து போட சொன்னா, என் மேல மேல வந்து ரீல் விடுறா. நல்லா நல்லா விடுறான். சத்தியமாடா, உங்க ரூம்ல வந்த பாரு, இந்த கதவு இப்படி சாத்தி இருந்தது, நான் கவனிக்கவே இல்ல. அப்படியே கேசட் இது அவளேதான். அதே கலர், அதே மூக்கு, ஆனா கொஞ்சம் ஹேர் ஸ்டைல் தான் டிஃபரெண்டா இருக்கு. அது டோப்பாவான தலைமுடி ஈட்டு பாத்துருக்க. நீ சும்மா இருக்க, கொஞ்சம் நான் பாத்துக்கிறேன். ஹலோ, எங்க எப்படி? உங்க கிட்ட மேட்ச் பாக்ஸ் இருக்கு. உங்க சீட் நம்பர் என்ன? 4A. என் ரூம்குள்ள வந்து ஆட்டோகிராஃப் கேட்கல? இல்லையே. சத்தியமா? ஆட்டோகிராஃப் கேட்கிற அளவுக்கு நீங்க யாரும்? சிங்கர் சந்துரு. சாரி, நான் கேள்விப்பட்டதில்லை. தனியா போறீங்க? சிங்கப்பூரேவா? இல்ல, பாதியில் இறங்க போறேன். எங்க? பெங்கால்ல. உங்க பேர் என்னங்க? புன்னகையா? சொல்லுங்களேன், என்ன கடிச்சா சாப்பிட்டு போறேன். சோனா. சோனா? சோனா தங்கம்னு அர்த்தம். தங்க கலர் தான். தேங்க்யூ. அப்பா, கொஞ்சமா செஞ்சிருக்கீங்க. தேங்க்யூ. சொன்னா, நீ சிங்கப்பூர்ல எங்க தங்கி இருக்க? என்ன நீன்னு கூப்பிடுற என்னன்னு பாக்குறியா? அதான் நெருங்கிட்டோமே. அப்புறம் என்ன? ஆமாண்டா சந்திரு,
அப்பா 111 பக்கம் படிச்சாச்சு போல் இருக்கு. உனக்கு கைரேகையில நம்பிக்கை இருக்கோ? எதிர்காலம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க எனக்கு ஆசை இல்லை. ஏன்? ஏற்கனவே எனக்கு தெரியுமே. அது எப்படி பாக்குறேன். அடடே, அழகான கை, வீனஸ், சந்திரன், அழகான பள்ளங்கள், மேடுகள், விரல்கள். அடடே, இது ஹார்ட் லைன், இது லைஃப் லைன், ஆயுசு கட்டி. உனக்கு என்ன கல்யாணம் ஆயிட்டதே? அப்புறம் கரெக்டா சொன்னே. சரி, உனக்கு ஒரு சகோதரன் ஒரு சகோதரி இருக்கணுமே? இல்ல, தப்பு. ஓ, அது தப்போ? சரி, ஒரு அம்மா ஒரு அப்பா. தப்பு தப்பா சொல்றேன்னா, இது இந்த ரேகையெல்லாம் கொஞ்சம் அழிஞ்சிருக்கு பாரு, நல்லதா? அப்புறம் PTOன்னு போட்டிருக்கே. அடுத்த கையில் தொடரும். இந்த கையும் இருக்கட்டுமே. I like you. எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுங்க. I love you. வானிலே மேடையமைந்தது ஆனந்த வாலிபத்திருவிக மேனியில் ஞானமகுன்றது மேகத்தின் பேரில் ஓர்வரன். ஹலோ. ஹாய். குட் பை சந்துரு. குட் பை சொன்ன அப்படி மறுபடியும் சந்திக்கலாமே. பார்க்கலாம். என்ன பார்க்கலாம்? நான் இன்னும் 15 நாள் சிங்கப்பூர்ல இருக்க போறேன். அதுக்குள்ள சந்திச்சாங்க. அட்ரஸ் கூட. நானே உன்னை வந்து பாக்குறேனே. நான் எந்த ஹோட்டல்ல தங்க போறேன்னு எனக்கே தெரியாது. ப்ளீஸ் அட்ரஸ் கூட. நம்பர் 91 செலங்கி ரோட். 91 செலங்கி ரோட், சிங்கப்பூர் 7. 91 செலங்கி ரோட். ஹலோ, அங்க போட சோனா. கூப்பிடா கூப்பிடா கூப்பிடா. டேய் ஏய் போடா. கூப்பிடாம இது குளிய கட்டுறான். சோனா, மன்னிக்கணும், நான் சோனா இல்லை. அப்ப நீங்க? அது உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஹலோ, என்ன மறந்து போயிருக்கலாம், ஞாபகப்படுத்துறேன். என் பேர் சந்துரு, CHANDROO. ஒன்னே நீ கொடுத்த அட்ரஸை நம்பி ஏமாந்து போன ஒரு பிளாடி ஃபூல். நோ நோ அப்பாலஜிஸ். எனக்கு விளக்கம் தேவை. ஆமா, நான் என்ன ரவுடி பையன் நினைச்சியா இல்ல என்ன பத்தி மனசுல ஏதாவது பயமா? சந்துரு, பயம் உன்னை பத்தி இல்ல, என்ன பத்தி தான். I said shut up. என் கூட பழகிறத நீ விரும்பலன்னா இப்பவே குட் பை சொல்லிடலாம். நீ பாட்டுக்கு உன் வழியில போயிடலாம். அந்த மாதிரி என்ன இருந்தா இப்ப உன்னோட பேசிட்டு இருக்க மாட்டேன். That's better. Right. உன்னோட சரியான அட்ரஸ் நான் 10 எண்ணுவேன். 1 2 3 4 5 6 7 8 9. உன்னோட சரியான அட்ரஸ். ப்ளீஸ் சந்துரு, நான் எல்லாத்தையும் விவரமா சொல்றேன்.
நாளைக்கு காலையில 10 மணிக்கு ஜூராங் பேர்ட்ஸ் பார்க்ல சந்திக்கிறேன். வரேன். Shut up. Shut up. I said shut up. Sona! 10 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு இது என்ன 12 மணிக்கு வர? இது இந்தியன் பஞ்சுவாலிட்டி. இப்போ இந்தியாவுல 10 மணில. இது எதுக்குல? நீ வாசிக்கணும், நான் கேட்கணும். சொன்னா காதலுக்கு ஜாதி, மதம், தேசம் எதுவுமே தேவையில்லை. 2 இதயங்கள் இருந்தா போதும். Just 2 hearts. என்ன பார்க்கற? உன் இதயம் பேசுறத நான் கேட்கிறேன். என்ன சொல்லுது? லேப்டாப் லேப்டாப். சோனா, இனிமையான இசை இந்த கிட்டார்ல இருந்து எப்படி வருது? சோனா, உன்னை சுத்தி ஒரே மர்மமா இருக்கு. எனக்கு ஒண்ணுமே ரூம்குள்ள எப்படி வந்த? ரூம் திறந்து கிடந்துச்சு, வந்தேன். ரூம் திறந்து கிடந்துச்சா? உங்க ஃப்ரெண்ட் ரூம்ல இருந்தாரு. யாரு? அதான் ஒல்லியா விடவிடன்னு சோளக்குள்ள பொம்மைக்கு நீசு வச்சு மாதிரி இருப்பாரு. மிச்சுவா? அவரேதான். போய் சுத்த போய். நானே இப்பதான் வந்துட்டு இருக்கிறேன். இத பாருப்பா, ஷாப்பிங் சென்டர்ல ஏர் எஸ்கலேட்டர் இருக்குல்ல, அதுல இறங்கி பார்த்தா என்னன்னு தோணுச்சு. காதை ஒடிச்சுக்கிட்டு அங்க இருந்து நொண்டி நொண்டி நடந்து வந்துட்டு இருக்கிறேன். ஏமா, உடம்பு எப்படி இருக்கு? சோழப்பொல்ல பொம்மையா? சிங்கப்பூர் சிங்காரி. சோழப்பொல்ல பொம்மை சிங்கப்பூர் வருமா? வராது. நீ பொம்பளை இல்ல, புழுகு மூட்டை. குறுக்க பேசாத. நான் என்ன புடவை பின்னாலே அலையிற பொறுக்கின்னு நினைச்சேன். சந்திரு, நீ சொல்ற எந்த பொய்யுமே கேட்க நான் தயாரா இல்ல. வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டு ஜாடி கிடைக்க அனுப்புறேன். ஏன்னு கேட்டா பார்க்குக்கு வா பதில் சொல்றேன்னு சொல்றேன். இது என்ன கண்ணாமூச்சி விளையாட்ட? சந்திரு, நான் நீ புரியாத புதுராவை இருந்துட்டு போ. ஐ டோன்ட் கேர். ஆனா என் கண்டு முன்னால வந்து என் கழுத்த இருக்காதே. ஓகே, குட் பை. இதுவும் போய் தானே? உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. புரியுற மாதிரி பொய்யா சொல்ல. சந்திரு, நான் ஒரு விதத்துல ஒரு அடிமை. எதுக்கு? யாருக்கு? சந்திரு, கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் எல்லாத்தையும் விவரமா சொல்றேன்.
அது வரைக்கும் பைத்தியக்கார மாதிரி சிங்கப்பூர் பார்க்லயும் ரோட்லயும் அலையணுங்கிறியா? என்னால முடியாது. ஒண்ணு செய்வோமே, நீ என்ன சந்திக்கல, நான் உன்னை சந்திக்கல, எல்லாத்தையும் மறந்துடுவோம். ஓகே? அழுகி நிறுத்து. ஓகே அழக்கூடாது. ஓகே ஓகே. அப்புறம் நான் பைத்தியக்கார மாதிரி ரோடெல்லாம் ஓடுவேன், ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு ஓடுவேன், மூஞ்சி அப்படியே பிச்சுக்குவேன். இது பாரு, இன்னும் கொஞ்சம் மூஞ்சி பிஞ்சிடும். இருக்கட்டும். இது சிங்கப்பூர் சிங்கம் மாதிரி இருக்கு. இனிய காதல் விதியாகும், வெல்க இளமை வெல்க, வாழ்க காதல் வாழ்க, நிழல் கண்டவன் அழகான இடம், அழகான பொண்ணு, அருமையான மூடு. உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணுமே. என்னது? I love you. என்ன ரியாக்ஷன் இல்லை? என்ன உனக்கு பிடிக்கலையா? நீ என்ன லவ் பண்ணல? யார் அந்த நிக்கி? என்ன ஏன் அவன் அடிச்சு போடணும்? உனக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம்? It all started like this, Chandru. இந்தியாவுக்கு போகணும்னு எனக்கு ரொம்ப நாளா ஆசை. அப்பாவும் அனுப்பி வச்சாரு. ஒரு மாசம் தங்கி இந்தியாவுல எல்லா இடங்களையும் சுத்தி பார்த்தேன். ஊருக்கு திரும்ப வேண்டிய நாள் வந்தப்போ என் பணம் எல்லாம் திருட்டு போச்சு. ஹோட்டலுக்கு கொடுக்க பணம் இல்ல, தெரிஞ்சவங்களும் யாரும் இல்ல. தவிச்சிட்டு இருந்தப்போ எனக்கு முன்பின் தெரியாத ஒருத்தர் பணம் கொடுக்க முன் வந்தாரு. ஆனா அவர் என்கிட்ட இருந்து ஒரு உதவி எதிர்பார்த்தாரு. அன்னைக்குதான் நீங்க எல்லாரும் சிங்கப்பூருக்கு புறப்பட்டு வந்துட்டு இருந்தீங்க. ஒரு சின்ன பேக்கெட் என்கிட்ட கொடுத்து அது உங்க கிட்டாருக்குள்ள போட்டுடணும், அவ்வளவுதான் அப்படின்னாரு. எனக்கு இது ஒரு புரியாத விஷயமா இருந்தது. முதல்ல தயங்கினேன், வேற வழியே இல்ல, ஹோட்டல் பில்ல கிளியர் பண்ணி ஆகணும். சரின்னு ஒத்துக்கிட்டேன். உன் கிட்டாருக்குள்ள அந்த பேக்கெட்டை போடத்தான் சோலா ஹோட்டல்ல ஒரு ரூமுக்கு வந்தேன். அதே விமானத்துலதான் நானும் சிங்கப்பூருக்கு திரும்பி வந்தேன், வேற ஹேர் ட்ரெஸ்ஸோட. ஏதோ தப்பு பண்ணிட்டோங்கிற பயத்துலதான் வேற பொண்ணு மாதிரியே நடிச்சேன். சிங்கப்பூர் ஏர்போர்ட்ல எனக்காக காத்துட்டு இருந்தா அந்த நிக்கி. அவனை பார்த்ததான் எனக்கு ஒரே ஆச்சரியம். அவன் முன்னாள் எங்க வீட்டுல டிரைவரா வேலை பார்த்துட்டு இருந்தவன் தான் பயங்கரமான கடத்தல் வேலையில ஈடுபட்டு இருக்கான்னு பின்னாலதான் தெரிஞ்சது. அந்த கிட்டாரை நீ சிங்கப்பூருக்கு எடுத்துட்டு வரல, அதனால அந்த பேக்கெட் இங்க வந்து சேரல. நான் உங்களை ஏமாத்திட்டு அந்த பேக்கெட்டை வேற யாருக்கும் வித்துட்டேன்னு நினைச்சு என்ன ஃபாலோ பண்ணிட்டே இருந்தாங்க. உண்மையை வரவேற்கிறதுக்காக போது ஊசியெல்லாம் போட்டு ரொம்ப துன்புறுத்தினாங்க. வெளியே யாருக்கிட்டையும் சொல்ல முடியல. பணத்தை திருப்பி கொடுத்து இவங்க கிட்ட இருந்து விடுபட நினைச்சேன். அப்பா கிட்ட பணம் இல்ல, அதுக்காக நானே சம்பாதிக்க முடிவு பண்ணேன். சந்திரு, என்னோட பழகிறதுனாலதான் உனக்கும் ஆபத்து வந்திருக்கு. என்ன சிரிக்கிற? விளையாட்டுல நீ மாட்டேன்னு சொன்னா இங்க இருந்து குதிச்சிருவேன். எங்க குதிரை பார்க்கலாம்? அட சந்திரு
ப்ளீஸ் சந்துரு, இது கல்யாண விஷயம். ஆகாசத்துல கோட்டை கட்ட வேணாம். கீழே போய் பேசுவோம். எப்பவோ வர போற இடத்துக்கு இப்பவே என் கூட்டிட்டு வந்திருக்க. இங்க யாரும் வந்து நம்மள தொந்தரவு பண்ண மாட்டாங்க இல்லையா? அதுக்காகத்தான். சரி, நம்ம கல்யாண விஷயம் என்னாச்சு? ஒரு சின்ன பந்தயம். அதுல நீ ஜெயிச்சா ஓ இஷ்டப்படி, நான் ஜெயிச்சா என் இஷ்டப்படி. சொல்லு. இதே இடத்துல 3 மணி நேரம் அசையாம படுத்திருக்கணும். அவ்வளவுதானே? ஆமா. ஆனா நடுவில் எந்திரிச்ச நீ தோத்துடுவ. 3 மணி நேரம் தானே? நான் படுத்துக்கொண்டே ஜெயிப்பேன். பார்க்கலாம். சோனா, உனக்காக 3 மணி நேரம் இல்ல 30 நாள் வேணாலும் இந்த மயானத்திலே படுத்து கிடப்பேன். ஆனா அந்த எறும்பு தான் கொஞ்சம் கடிக்குது. சந்துரு, எந்திருக்க கூடாது, அப்புறம் நீ தோத்துடுவ. சந்துரு, நான் சொல்றத கேட்டு ஆவேசத்துல எழுந்திருக்க கூடாது, அப்புறம் நீ தோத்துடுவ. சும்மா மிரட்டாத, சொல்லு. இந்த 3 மணி நேரத்துக்கு அப்புறம் என்ன நடக்க போகுது தெரியுமா? நான் ஜெயிக்க போறேன். இல்ல, நான் சாக போறேன். அதுக்காக தான் இங்க வந்திருக்கேன். நான் விஷம் சாப்பிட்டிருக்கேன். சோனா, 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 சோனா. எழுந்த தோத்துடுவேன்னு சொன்னேன்ல, நீ தோத்துட்ட. சந்திரு, நிச்சயமா யாராவது இருப்பாங்க டாக்டர். அவங்களை எப்படியாவது கண்டுபிடிச்சு சொல்லியே ஆகணும். இந்த பொண்ணோட முடிவு திடீர்னு ஏற்பட்டா அது அவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியா இருக்கும். முன்னாடியே சொல்லிட்டா அட்லீஸ்ட் they will be prepared. வேண்டாம் டாக்டர், வேண்டாம். என்ன பத்தின உண்மை என்னோடவே இருக்கட்டும். காதல போல சாவும் ஒருத்தரோட அந்தரங்கமான விஷயம். தேங்க்யூ டாக்டர்ஸ். அப்படின்னா இது வரைக்கும் உங்க அப்பாட்ட கூட இந்த விஷயத்த சொல்லுங்கறியா? ஆமா, இது உன்னை தவிர வேற யாருக்கும் தெரியாது. சோனா, என்னால நம்பவே முடியல. அப்படியே நீ சொல்றது உண்மைதான் வச்சுக்கிட்டாலும் இத்தனை நாளா என்கிட்டயே சொல்லல. எல்லாம் பொய் தானே? பொய்யங்கிறியா நஜங்கிறியா? சொல்லு சோனா, ப்ளீஸ். சந்திரு, சாவுக்காக நான் பயப்படல. என்ன சாவுக்கு நான் தயார் பண்ணிக்கிட்டேன். ஆனா அந்த நேரத்துல தான் உன்னை சந்திச்சேன். வாழணுங்கிற ஆசை வந்துடுச்சு. உன் கூட பழக ஆரம்பிச்சேன். ஆனா உன்னை ஏமாத்து போறேன்னு அடிக்கடி என் மனசு உறுத்தும். அப்பெல்லாம் ஏதாவது பொய் சொல்லுவேன், இல்லைன்னா ஓடி ஒழிஞ்சுக்குவேன். உன்னை மறக்க முடியாது, மறுபடியும் வந்து ஒட்டிக்குவேன். சந்திரு, இன்னைக்குன்னு பார்த்து தைரியமா உண்மையை ஏன் சொல்லிட்டேன் தெரியுமா? இன்னையோட உன் விசா முடியுது. நாளைக்கு நீ சிங்கப்பூரை விட்டு போயே ஆகணும். கடைசி நிமிஷத்துல சொன்னா என்னால ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறியா? I know. சந்திரு, இன்னும் ஒரு வாரம் இங்க தங்கறதுக்கு விசாவை எக்ஸ்டெண்ட் பண்ணியாச்சு. புத்தர் கிட்ட ப்ரே பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் சிங்கப்பூர்ல இருக்கிற பெஸ்ட் டாக்டர் கிட்ட உன்னை கூட்டிட்டு போறேன். என்ன காப்பாத்துறதுக்கா? Why not? You are late, சந்திரு. யார்கிட்ட கூட்டிட்டு போய் என்ன காப்பாத்தணும்னு நினைக்கிறியோ அவரே கைவிட்ட கேஸ் தான் இது. அப்ப என்ன பண்ணுவ? ஏய், இன்னும் என் சாவ பத்தியா நினைச்சிட்டு இருக்க? Forget it. But நீயும் நானும் சந்திச்சது, சிங்கப்பூர்ல சுத்தினது, ஒரு ஹைட் அண்ட் சீக், 3 வார அனுபவங்கள், இனிமையான நினைவுகள், இதெல்லாம் நினைச்சு பார்த்துக்குவோம். Then
path. You go to India. I'll go to heaven. That's all. An affair to remember. Hi. ஓ, உங்க தலைவர் எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டாரோ? அப்போ மரியாதை எனக்கு இல்ல, மரணத்துக்கு தான். சொன்ன நாளைக்கு உங்க வீட்டுக்கு வர போறேன். ஓ எஸ், வாயே. உங்க அப்பாவை சந்திக்க போறேன். ஓ எஸ், சந்திச்சுக்கியே. உன்னை கல்யாணம் பண்ணிக்க பர்மிஷன் கேட்க போறேன். நோ, இந்த முடிவை மாத்த நினைக்காத. சொல்லுங்களேன்டா. ஆமா, எங்க எல்லார் அபிப்பிராயமும் அதாங்க. என்ன சார், நான் வந்ததுல இருந்து யாருமே பேச மாட்டேங்கிறீங்க. நான் எதுக்காக வந்திருக்கேன்னு தெரிஞ்சா நீங்க எல்லாம் சந்தோஷப்படுவீங்க. நான் சோனாவை கல்யாணம் பண்ணிக்க விரும்புறேன். உங்க பொண்ணோட நிலைமையை தெரிஞ்சுக்கிட்டும் நான் கல்யாணம் பண்ணிக்க முன் வரேன்னா என்னோட சின்சியரிட்டியை நீங்க புரிஞ்சுக்கணும். சோனாவுக்கு என்னங்கிற? என்னவா? பிளட் கேன்சர். நீங்க எதுக்காக சிரிக்கிறீங்கன்னு புரியல. உன்னை என்ன பண்றதுன்னே எனக்கு புரியல. இதாப்பா இந்த வருஷத்துல பெரிய ஜோக்கு. வினோத், என்ன பண்றது இவனை? நீங்களே பழிச்சுன்னு சொல்லுங்க சார். நான் எதுன்னு சொல்றது? என் பொண்ணையே உங்ககிட்ட பந்தயத்துல தோத்தேனே அதை சொல்றதா, இல்ல சோனாவுக்கும் உனக்கும் ஏற்கனவே கல்யாணம் நிச்சயமாயிட்ட உண்மையை சொல்றதா? தனக்கு கேன்சர்னு ஒரு பொய்யை சொல்லி இந்த சந்துருவை அவாய்ட் பண்ண சோனா நினைச்சிருக்காளே அதை சொல்றதா? சோனா, இதெல்லாம் உண்மைதானா? முதல்ல கண்ணீர் விட கத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நிறைய கட்டுக்கதைகள்லாம் கேட்க வேண்டியதா இருக்கு. உன்னை அப்படியே தூக்கி இதுக்குள்ள போட்டுடலாமான்னு தோணுது. முதலைக்கெல்லாம் மத்தியான சாப்பாடு. கோபம் பின்ன கொஞ்சம் சொல்றியா? அடுக்கடுக்கா நீ சொன்ன பொய்களுக்கெல்லாம் உச்சகட்டம் தான் உன் சாவ பத்தின கட்டுக்கதை. சம்பிரதாயப்படி கல்யாணம் பண்ணிக்க ஒருத்தர் முடிவு பண்ணிட்டு அது வரைக்கும் சல்லாபமா இருக்க என்ன நீ ஆட்டி படைச்சிருக்க. இதெல்லாம் மூடி மறைக்கத்தான் மூக்குல ரத்தம், பிளட் கேன்சர், ஆன் டாப் ஆஃப் இட் நாளைக்கே வரப்போற சாவு. Bloody hell, you're a liar. Take these photographs. பார்த்துக்கிட்டே இரு, நினைத்தாலே இனிக்கும். Goodbye. கண்ணாடி புதுசா இருக்கு, வாங்கின. இது மாதிரி பொருள் எல்லாம் நீ விலை கொடுத்து வாங்குவ? சிவசம்போ, அந்த வினோத் இல்ல அவங்கிட்ட இருந்து அடிச்ச. கடைசியா சிங்கப்பூர் வந்ததுக்கு ஒரு போனஸ். அடே சந்து, நேத்து வினோத் அந்த ஹோட்டல் ரூம் கொஞ்சம் பார்க்க இந்த லெட்டர் உங்ககிட்ட கொடுக்க சொன்னான். இந்த
மறந்துடாம கொடுன்னு சொன்னாப்பா, அதான் மறந்துட்ட. சிவசம்போ. திரு சந்திர அவர்களுக்கு சில நிஜங்களை புரிந்து கொண்டு இதை எழுதுகிறேன். சோனாவிடம் மனமிட்டு பேசிய பிறகு, சோனா ஒரு பந்தய பொருள் அல்ல, உங்களது நேசத்தின் ஆழத்தை புரிந்து கொண்டேன். அவள் உங்களுக்குத்தான் சொந்தமானவள். வாழ்த்துக்களுடன் வினோ. அறிவு கிட்ட முண்டோ, பல்லவர் போக்குவரத்துக்காகமா? பின்ன இந்த லெட்டர் இப்ப கொண்டு கொடுக்கறியாடா படுபாவி. நான் இப்ப சிங்கப்பூருக்கு போயே ஆகணும். நான் சோனாவை பார்த்தாகணும்டா. பார்க்கலாம் பார்க்கலாம். 2 பெக்கு போட்டு தூங்கு, சோனாவை பார்க்கலாம். சிவசம்போ. சிங்கப்பூர் ஏர்போர்ட்ல உனக்கா எதிர்பார்த்து ஏமாந்து போன தெரியுமா? உனக்கு ஷாக் கொடுக்கணும்னு தான் முதல் நாள் ஃபிளைட்ல இங்க வந்துட்டேன். எதுக்காக இங்க வந்த? இந்திய மண்ல சாகணும், அதுக்காக தான் வந்தேன். அடி பல்லெல்லாம் உதுத்துப்படுவேன். இங்கே வந்து உன் புழு மூட்டை அவுத்து விடுற பாத்தியா நீ? வினோத் நம்ம கல்யாணத்துக்கு பச்சை கொடி காட்டியாச்சு தெரியுமா உனக்கு? நம்பலையா? லெட்டர் காட்டவா? சந்துரு, நம்ம காதலுக்கோ கல்யாணத்துக்கோ வினோத் ஒரு பெரிய தடையே இல்லை. அப்புறம் என்ன, கல்யாணம் தானே. சாவ பத்தி நீ சொன்னதெல்லாம் போய் தானே? சொல்லு. ஐயோ, இப்படியே தலையாட்டி என்ன சிங்கப்பூர்ல சித்திரவதை பண்ணது போதாதா? சந்திரு, நான் என் மேலேயே இறக்கப்படுறவில்லை. இருந்தாலும் என் மனசுல ஒரே ஒரு ஆசை, அதை நிறைவேற்றுவியா? என்ன சொல்லு. நான் உங்க மியூசிக் ட்ரூப்ல சேரணும், உங்க கூட சேர்ந்து பாடணும். ஐயோ, அப்ப கல்யாணம்? பாடிக்கிட்டு இருக்கும் போதே போயிடணும். சாகர வரைக்கும் பாட்டு பாட்டு பாட்டு. இனிமே நிறைந்த உலகம் இருக்கு, இதிலே உனக்கு கவலை எதுக்கு? புது இளமை இருக்கு, வயதும் இருக்கு, தாளம் இருக்கு, தண்ணீர் எதுக்கு? ஜாலி இனிமை நிறைந்த உலகம் இருக்கு, இதிலே உனக்கு கவலை எதுக்கு? புது இளமை இருக்கு, வயதும் இருக்கு, காலம் இருக்கு, தண்ணீர் எதுக்கு? ஜாலி மன்னன் மார்களே, மயங்கி மயங்கி ஆடவங்களே, அடமன்னாதி மன்னன் மார்களே, மயங்கி மயங்கி ஆடவங்களே. பறந்தால் மேகங்கள், ஓடினால் வானங்கள், பாடினால் கானங்கள், ஆடுவோம் வாருங்கள். அடியே ராஜாத்தி சிரிச்சா ரோஜாப்பூ உனக்கா சொல்லி தரோடுவா. இதுதான் ராஜாங்கம், எதுக்கு பூர்வாங்கம், இனியா சொந்தம் வரணும். அடியே ராஜாத்தி சிரிச்சா ரோஜாப்பூ உனக்கா சொல்லி தரோடும். இதுதான் ராஜாங்கம், எதுக்கு பூர்வாங்கம், இனியா சொந்தம் வரணும். இடை தங்கம் நடை வைரம் இதழ் பவளம் நகை முத்து நீ விண்ணுலக பூந்தோட்டமா. அழகே தானங்கள் சுகமே பாடல்கள் பெருங்காருங்கள். இனிமை நிறைந்த உலகம் இருக்கு, இதில உனக்கு கவலை எதுக்கு? லவ்லி பேர்ட்ஸ்.
வசந்தா வந்தாளா மூணு மூணு பொண்ணுங்க பார்வை மத்தாப்பு ஜாடை கித்தாப்பு மூணுக்கும் நாளை கண்ணுங்க கமலா கல்யாணி வசந்தா வந்தாளா மூணு மூணு பொண்ணுங்க பார்வை மத்தாப்பு ஜாடை கித்தாப்பு மூணுக்கும் நாளை கண்ணுங்க ஒரு கட்டு ஒரு வெட்டு ஒரு மொட்டு ஒரு சிட்டு அந்த மூணுக்கு நான் ஒருத்தன் மாப்பிள்ளை ஒரு தீட்டியா ஒரு தீயங்கேயா இரண்டையும் சேர்த்தாக்க அடுத்தது மாமாவாம்